பார்ப்போம். 242வது சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் நம்ம மத்தியிலே தன்னுடைய வார்த்தையை பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் சூத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. 142ஆம் சங்கீதம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. நெருக்கத்தின் ஜெபகீதத்தை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதை கொன்று போட வகை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது தாவீது சவுலின் கைக்கு கர்த்தர் என்னை தப்புவிக்கும்படியாக கெபியில் இருக்கும் பொழுது, அதாவது சவுலுக்கு தப்பி ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அது எல்லாம் கெபியிலும் என்கடி கெபியில் இருக்கும் பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுகிறதான காரியங்களை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வேத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே எனக்கு பங்குமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது சவுலிடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறீர். ஒரு மனுஷனை நம்பி நாம் தஞ்சம் புகும் பொழுது அவனால் விரட்டி துரத்தி விடப்பட்டேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்திலே அபிமெலேக்கு என்கிற சிநேகிதனாலே அங்கிருந்து அவர் துரத்தி விடப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இங்கு தாவீது சொல்கிறார், நீர் என் அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறேன். அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது புகலிடம் என்ற அர்த்தம். பாதுகாப்பிற்காக ஒருவரிடத்தில் தஞ்சம் புகுவது ஷெல்டர், ப்ரொடெக்ஷன். ஆக தேவன் தான் என்னுடைய ஷெல்டராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பே நமக்கு மேலானதாக இருக்கிறது. எல்லா காலத்திலும் அவரை நம்புகிறவர்கள் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலமாகவும் நாம் நம்பி இருக்கிறதான கண்மலையுமாக இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது 144ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனங்கள் எல்லாம் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் என்னுடைய ஹை டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தரே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமான அரணாக இருக்கிறார். நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருக்கு எதிரே வளர்த்த துருகமாய் இருக்கிறீர். தேவன் நமது அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்றால் நெருக்கம் உண்டான நாட்களில், இடுக்கத்தின் காலத்தில், தீங்கின் நாட்களிலே தேவன் நமது அடைக்கலம்.
ஏன் தாவீது தேவன் எனது அடைக்கலம் என்று அவன் சொல்லுகிறான் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய அடைக்கலம் தேவனுக்குள்ளே இருக்கிறது. 62ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய கண்மலை, என்னுடைய அடைக்கலம் தேவனுக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய அடைக்கலம் தேவனுக்குள்ளே இருப்பதினாலே நான் எல்லா நாட்களிலும் அவரிடத்திலே தஞ்சம் புகுகிறேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய சங்கீதத்தை எழுதும் பொழுது அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று பார்க்கிறோம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறதான உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஹல்லேலூயா. நான் வாழ்கிற இடமே அவருடைய அடைக்கலம் தான். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், நம்முடைய அடைக்கலம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது, தேவனுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளே என்னுடைய அடைக்கலம் இருப்பதினாலே அவர் என்னை விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 69ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. உம்முடைய ரட்சிப்பு மாத்திரமே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். நீ தருகிற விடுதலை மாத்திரமே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என்னுடைய அடைக்கலம் என் தேவனுக்குள் இருப்பதினாலே என்னை அவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய முடியும். தாவீது இவைகளை அறிந்து கொண்டதினாலே நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலமாக இருக்கிறீர் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது 62ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு ஒரு அடி மாத்திரம் தூரம் இருந்தது. சவுலினாலே தன்னுடைய ஆயுசு நாட்களில் பாதி வருடங்களை அவன் கழித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், சவுல் தாவீதை துரத்திக் கொண்டே வந்திருக்கிறார். வந்திருக்கும் பொழுது அடைக்கலத்திற்காக கெபிகளிலே இருந்தான். இந்த கெபிக்குள்ளே இருப்பது கூட ஒரு தற்காலிகமான ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருப்பதினாலே நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிரச்சனையும் சவுல் ராஜாவும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்பதற்காக நான் கர்த்தரை அடைக்கலமாக கொண்டேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருக்கும் பொழுது அவராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ரூத் மோவாபிய பிள்ளையாக இருக்கிறாள். மோவாபியரை சேர்ந்தவளாக இருக்கிறார். அந்த இனத்தாலே இருந்து யூதர்களுடைய இனப்பட்டியலிலே அவருடைய பெயர் இடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வழியிலே அந்த பட்டியலுடைய பெயர் இடப்படுகிறது. காரணம் என்று பார்க்கும்போது, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததினாலே நிறைவான பலன்களை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் அடைக்கலம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் என்னுடைய பங்கு, கர்த்தர் தான் என்னுடைய போஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. The land of the living. ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், ஜீவனுள்ளோர் தேசம் அப்படி என்றால் பரலோகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், பரலோகத்தில்
உள்ளோர்களுக்காகவே நித்திய ஜீவனை பெற்று நித்திய ஜீவ காலமெல்லாம் அவர்கள் ஜீவிப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காக நீதியுள்ள நித்தியமான ஒரு வாசஸ்தலத்தை, உன்னத ஸ்தலத்தையே பரலோகம் என்று அழைக்கிறோம். அதுவே ஜீவனுள்ளோர் தேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஆக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகவே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா. 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 இன்று நாம் பார்க்கிறோம், ஜீவனுள்ளோர் தேசத்தின் நன்மையை காண்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பிரகாரத்திலே, உலக பிரகாரமாகவே என்னுடைய காரியங்கள் ஒரு நாளிலே மறக்கப்பட்டு போவதுண்டு. நித்திய சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய நன்மையை ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் காண்பேன். விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நடப்பேன். ஜீவனுள்ள தேசத்தில் மகிமையாய் விளங்குவேன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. பரலோகம் என்று சொன்னால் தேவனால் கட்டப்பட்டிருக்கிறதான கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டை குறிக்கிறது. அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் தானே நமக்காக தேவ சமூகத்திலே பிரத்யட்சமாக பிரவேசித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தூதர்களிடத்திலும் முதற் பேராக பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நியாயாதிபதிகளுடையதான ஆவிகளிடத்தும் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் நன்மைகளை பேசுகிறதான இரத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற சர்வ சங்கமாகிய சபையிடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்திலே உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவியை நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் பரலோகத்திலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிலையான நகரம் இங்கே நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். ஆதி பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டார்கள். சுய தேசத்தை நாம் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து எனும் ரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீர் என்னுடைய பங்காய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. 16ஆம் சங்கீதம் 5-6
4 வசனங்களில் பார்க்கும் பொழுது நீ என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஹல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தின் கண்மலையும் நம்முடைய பங்குமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் கர்த்தரின் பங்காய் இருப்பதினாலே நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை நான் கை கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாசித்த வேத வசனத்தின்படி தாவீது கெபியில் இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறான், சத்தமிட்டு கெஞ்சுகிறான், தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றுகிறான், நெருக்கத்தை அறிக்கையிடுகிறான். இவையெல்லாம் கர்த்தரினுடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஜீவனுள்ள தேசத்தில் என்னுடைய பங்காய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களின் நிமித்தமாகத்தான் அவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு கர்த்தரை நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் 18ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது அந்த வேத வசனத்திலே முன்பாக போடப்பட்டிருக்கிறது. சவுல் ராஜாவினுடைய கைக்கு, எல்லா சத்துருவினுடைய கைக்கு தன்னை நீங்களாக்கி விடுவித்த போது 18ஆம் சங்கீதத்தை அவன் எழுதுகிறான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை ஆராதனையிலே அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வேத பகுதியில் நம்ம கொடுத்தபடி நாம் கரங்களை தட்டி ஒருமித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.